அனைவருக்கும் வணக்கம். எந்த முடிவும் அது உன் முடிவாக இருந்தால் சுலபமாக இருக்கும், அதில் நீ வெற்றியும் பெறுவாய் என்று கூறி இன்றைய வகுப்பில் நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகின்ற பாரதிய சாட்சி அதிநயம் 2023 அதில் இன்று என்ன பிரிவு பார்க்க போகிறோம். இப்போ ரிலவன்சி ஆஃப் ஃபேக்ட் முன்ன 5 to 55 இப்போ 3 to 50 இருக்குது. இப்போ 41 சப்செக்ஷன் 1 பார்க்க போகிறோம். என்ன சொல்கிறது என்றால், ஒப்பீனியன் as to handwriting and signature when relevant. இப்போ இந்த ஆவணம் இருக்குது என்று சொன்னால், இந்த ஆவணத்தை எழுதி அந்த கையெழுத்து யார் எழுதியிருக்கிறார்கள், அல்லது இந்த கையெழுத்துக்கு போட்டிருக்கார், இந்த கையெழுத்து யாருடையது என்பது பற்றி ஒரு வினா எழுகின்ற போது அது எப்பொழுது தொடர்புடையது, இதை சொல்வதுதான் 41 செக்ஷன் 1. என்னன்னு பார்த்துருவோம். When the court has to form an opinion as to the person by whom any document was written or signed, the opinion of any person acquainted, நன்கு பரிச்சயமானவர், with the handwriting of the person by whom it is supposed to be written or signed, that it was or was not written or signed by that person is a relevant fact. எப்போ போல நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு பட விளக்கத்தில் பார்த்தா நம்ம ஈஸியாக புரிஞ்சிடும். இப்போ இந்த ஒரு டாக்குமெண்ட் இருக்கு. இந்த டாக்குமெண்ட் விஷயமாக இந்த உரிமையல் நீதிமன்றம் வச்சுங்களேன், பிடிஜே திருவள்ளூரில் சிவில் கேஸ் நடந்து கொண்டிருக்கின்றது. அவ்வாறு நடந்து கொண்டிருக்கின்ற போது இப்போ அந்த எவிடன்ஸ் ஆனவர் இந்த ஆவணத்தை இங்கே நீதிமன்றத்தில் தாக்கல் செய்கிறார். அப்போ நீதிமன்றம் இந்த ஆவணத்தை வாங்கி பார்த்து விட்டு அப்போ கொஸ்டின் அரைஸ் பண்ணுறாங்க. இந்த ஆவணத்தில் இருக்கின்ற அந்த கையெழுத்தானது அதை யார் எழுதியது, அல்லது அதில் யார் அது கையொப்பமிட்டு இருக்கிறார்கள் என்று சந்தேகம் எழுகின்ற போது அது எவ்வாறு அது தொடர்புடையதாக நீதிமன்றம் எடுத்துக்கொள்ளும் என்று சொன்னால், இப்போ உதாரணத்துக்கு 2 பேர் இருக்காங்கன்னு வச்சுங்களேன். இப்போ சொல்கிறார், ஐயா இது என்னது, இது நன்கு பரிச்சயமான நபரால் எழுதப்பட்டது என்று ஒருவர் சொல்கிறார். ஆமாங்க, எனக்கு தெரியுங்க, இவர் தான் எழுதியிருக்காருங்க, நல்லா தெரியும் அப்படி என்று சொல்லுகிறார். அல்லது இந்த கையெழுத்து தெரியும், இவருடைய கையெழுத்தாங்க நல்லா தெரியுங்க, இப்படி தான் போடுவார், கஜேந்திரன் சார்னா கையெழுத்து இப்படி தான் பார்த்தோன்னு சொல்கிறாங்க, இவர் கஜேந்திரன் சார் கையெழுத்தாச்சு அப்படின்னு நன்கு பரிச்சயமான நபர்களால் அந்த எழுதியது இவர் தான், கையெழுத்து தான் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அல்லது இல்லைங்க நல்லா தெரியும், இந்த கையெழுத்தெல்லாம் கஜேந்திரன் சார் எழுதுனது இல்லை, அவர் இந்த மாதிரி எழுத மாட்டார், சேர்த்து எழுதுவார், இல்லை இப்படிலாம் இந்த கையெழுத்து அவருடைய கையெழுத்து இல்லை. அதாவது இது எந்த ரெட் வித் போனோம்னா, ரெட் வித் செக்ஷன் 3 ஆஃப் பிஎஸ்சி அல்லது 5 ஆஃப் எவிடன்ஸ் ஆக்ட், இதான் சொல்லுவாங்க இந்திய சாட்சி சட்டத்தினுடைய, இப்போ பாரதிய சாட்சி அதிகாரத்தினுடைய அச்சாணி அங்கே சொல்லுவாங்கல்ல. அதாவது ஒரு சாட்சியத்தை பற்றி சாட்சியம் கொடுக்க வேண்டும் என்றால் எதை கொடுக்க வேண்டும், அந்த வழக்கினுடைய தீர்வுதல் நிகழ்மை ஃபேக்ட் இஷ்யூவை பற்றியோ ரெலவன்ட் ஃபேக்ட் தொடர்புடைய நிகழ்வை பற்றியோ எக்ஸிஸ்டன்ஸ் ஆர் நான் எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கிறது அல்லது இல்லை, உண்மை அல்ல என்பதை பற்றி கொடுக்கின்ற அனைத்துமே இட்ஸ் ரெலவன்ட் ஃபேக்ட், தொடர்புடைய பொறுமை, அண்ட் ஆஃப் நோ அதர்ஸ், மற்றவை அன்று என்று சொல்லலாம். இதுதான், இதை தெரிஞ்சுதான் போதும். அப்போ அதான் சொல்கிறாங்க, இங்கே இருக்குதுன்னு ஒருத்தர் சொல்கிறாரு, அல்லது என்ன பண்ணுறாரு அவருடையது இல்லை என்று சொன்னாலுமே அது தொடர்புடைய பொறுமைதான், இட் இஸ் அ ரெலவன்ட் ஃபேக்ட் என்று சொல்கிறது தான் இந்த சப்செக்ஷன் 1. இதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க. சரி சார், இந்த நன்கு பரிச்சயமான நபர்கள் என்றால் நீதிமன்றம் யாரையெல்லாம் நன்கு பரிச்சயமான நபர்கள் எடுத்துக்கொள்ளுதல் வேண்டும் என்றால் அப்படி ஒரு கேள்வி என்றால் அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் என்ன விளக்கம் என்றால், a person is said to be acquainted with the handwriting of another person when he has seen that person write. முதல்ல இதை பார்த்துருவோம். இப்போ இந்த ஆவணம் சார், நான் இந்த ஆவணத்தை எழுதியிருக்காரு, இந்த ஆவணத்தை எழுதும் போது நான் பார்த்தேன், இவர் தாங்க எழுதினாரு, உதாரணத்துக்கு மேனேஜர் இவர் தாங்க எழுதினாரு, நான் பார்த்தேன் என்று சொல்லுகிறார்ல, அவர் அக்யூட்டட் பர்சன் தான். இல்லை கையெழுத்து விட்டார் என்று சொல்கிறார்ல, அவர் அக்யூட்டட் பர்சன். அல்லது இப்போ ஒரு when he has received documents purporting to be written by that person in answer to documents written by himself. ஒருத்தர் லெட்டரை எழுதுகிறார், ஒருத்தருக்கு அவர் எழுதுகின்ற போது அவர் பதிலளிக்கிறார்,
பதிலளிக்கின்ற போது அதனுடைய கையெழுத்தால் நன்கு தெரியுது. பாப்பாங்க, நான் லெட்டர் எழுதுவேன், வாடிக்கையாக எழுதுவேன், அவர் பதில் அளிப்பார் எனக்கு, அவருடைய கையெழுத்து நல்லா தெரியும் எனக்கு, இப்படி தானே அப்படி என்று சொல்லுகின்ற அது அக்யூட்டட் பர்சன். ஆர் அண்ட் அத்தாரிட்டி அண்ட் அட்ரஸ் டு தட் பர்சன். இப்போ நான் இருக்கிறேன்னா நான் என்ன பண்ணுறேன், என்னுடைய ஜூனியருக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறேன், நம்ம அகாடமி சார்பாக நாளை வகுப்பு நடைபெறும் என்று நீ எழுதி அனுப்புமா, இல்லை டைப் ஏதோ சொல்கிறல்ல. அப்போ அவ்வாறு செய்கின்றப்ப எல்லாம் தெரியும், ஆர் விக்னேஸ்வர் அகாடமின்னா பிரியங்கா அனுப்புவாங்க அப்படின்னு சொல்கிறாங்களே. அந்த மாதிரியாக அத்தாரிட்டி மூலமாக அனுப்பப்படுகின்ற செய்திகள் அவர் நன்கு பரிச்சயமானவர், அது தெரிந்திருக்கிறார். ஆர் when in the ordinary course of business documents purporting to be written by that person have been habitually submitted to him. அதான் சொல்லுவாங்க, அதாவது அலுவல் நடப்பு முறையில். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது, அங்கே என்ன பண்ணணும், போஸ்ட் லெட்டர் அது பாக்ஸில் போடணும், எடுப்பாங்க, போஸ்ட்டில் சீல் போடுவாங்க, கையெழுத்து போடுவாங்க, அனுப்புவாங்க. அப்போ இது ஆர்டினரி கோர்ஸ் ஆஃப் பிஸ்னஸ், அலுவல் நடப்பு முறை நடக்குது. இவ்வாறு நடக்கின்ற போது வாடிக்கை அப்படி தான் நடக்குங்க, அவர் போஸ்ட் மேன் இப்படி தான் கையெழுத்து போடுவாருங்க, இதுதான் தெரியுமே அப்படி என்று எனக்கு நல்லா தெரியுங்க. அங்கேருந்து லெட்டர் வரும், இப்படி கையெழுத்து போடுவாங்க, கொடுப்பாங்க, அவருக்கு ரெகுலராக வர வருதாங்க, இது வாடிக்கையாக நடக்கிறதாங்க, இப்படி என்று யாருக்கு தெரிஞ்சிருக்குதோ. அப்போ இது எல்லாமே பார்க்குறவர் அதே மாதிரி என்ன பண்ணுறாரு, அதில் வந்து அந்த ஒரு டாக்குமெண்ட் அடித்தா ஆன்சர் பண்ணுவார். அல்லது என்ன பண்ணுறது, மூணாவது என்ன சொல்கிறாங்க, அந்த அத்தாரிட்டி கீழே ஒரு அனுப்புகிறாங்க. அடுத்தது வந்து என்னென்னா வாடிக்கை அலுவல் நடக்கும், எப்படி நடக்கும் என்று தெரிந்து வைத்திருக்கின்ற அனைவருமே அக்யூட்டட் பர்சன், நன்கு பரிச்சயமான தெரிந்தவர்கள். அவர்கள் இதை பற்றிய சாட்சியம் அளிப்பது தொடர்புடைய பொறுமைதான் என்று சொல்கின்றது. இப்போ இந்த பிரிவுக்கான இல்லஸ்ட்ரேஷன் பார்க்க போகிறோம், எடுத்துக்காட்டு. அது பார்த்தா நமக்கு ஈஸியாக புரியும். இப்போ இவர் தான் ஏ, இங்கே இட்டா நகரில் இருக்கிற ஒரு வியாபாரி. இவர் பி, இவர் எங்கிறாரு, பெங்களூரில் இருக்கார். இப்போ ஏ ஆனவர் அவர்களுடைய வியாபாரம் சம்பந்தமாக இவருக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். இவ்வாறு எழுதுகின்ற போது இது டிஸ்பியூட் வருகிறது, பிறகு நீதிமன்றத்தில் வழக்கு வருகிறது. இங்கே என்ன கேள்வி எழுதுது என்று சொன்னால், இந்த லெட்டர் போட்டார்ல பிக்கு, இது இவருடைய கையெழுத்து தானா, ஹேண்ட் ரைட்டிங் தானா என்ற ஒரு கேள்வி நீதிமன்றத்தில் எழுகிறது. அப்பொழுது எது தொடர்புடையது என்று சொன்னால், இப்போ இந்த பி தான் ரிசீவ் பண்ணுறார் லெட்டரை, இவருடைய கிளர்க் இவருடைய டியூட்டி என்ன, வருகின்ற கடிதங்களெல்லாம் இவரிடம் கொடுப்பாரு, இவர் அனைத்தையும் ஒன்றாக கோர்த்து வைப்பார், அதான் அவருடைய டியூட்டி. பிறகு இவர் யாருன்னா அந்த பியினுடைய புரோக்கர் என்பதால் இந்த சி பெறுகின்ற கடிதங்கள் எல்லாம் இந்த டி இடம் இவரிடம் அதை காண்பிப்பார், இதை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கவனத்தில் வைப்பார். இவ்வாறு இருக்கின்ற போது இந்த மூவருமே, இந்த இருவருமே வந்து கடிதத்தை பார்க்கவில்லை என்றால் கூட இவர்கள் ஆமாம் இந்த ஏ என்பவர் எழுதிய கடிதம் என்று நீதிமன்றத்தில் சாட்சியம் சொல்கின்ற போது அது தொடர்புடையதான் என்று சொல்லுதான் இந்த இல்லஸ்ட்ரேஷன். சரி, இப்போ அடுத்து வாங்க, சப்செக்ஷன் 2 இருக்குதுல என்னவென்று சொன்னால், அதாவது எலக்ட்ரானிக் சிக்னேச்சர். இந்த பாருங்க, அதாவது எலக்ட்ரானிக் சிக்னேச்சர், அந்த மின்னணு பதிவுடைய அந்த கையெழுத்தோ அல்லது சர்டிஃபையிங் அத்தாரிட்டி இருக்காதுல்ல, அப்போ இஷ்யூ பண்ண என்னது எலக்ட்ரானிக் சிக்னேச்சர் சர்டிஃபிகேட்டு இஷ்யூ பண்ணாங்கன்னா அந்த சான்றிதழானது தொடர்பு. உதாரணத்துக்கு பார்த்த படம் எடுத்தோ பார்த்தா ஈஸியாக புரியும், அது தொடர்புடைய பொறுமை. இப்போ பாருங்கள், இது வந்து எக்ஸ்பர்ட் இவர் தான். இப்போ இந்த சர்டிஃபிகேட் இருக்குது, இந்த சர்டிஃபிகேட்டில் இருக்கின்ற இந்த கையெழுத்தானது அந்த எலக்ட்ரானிக்ஸ் சிக்னேச்சர் தானா என்று ஒரு கேள்வி நீதிமன்றத்தில் எழுதுகிறது. பாருங்க அப்படி எழுதுகின்ற போது இவர் வந்து யாரு, எக்ஸ்பர்ட், வல்லுனர். இவர் கொடுக்கின்ற அந்த சான்றிதழ் ஆமாம் இவருடைய கையெழுத்தான் அல்லது இல்லை என்று கொடுக்கின்ற சான்றிதழானது தொடர்புடையது என்று சொல்லுகிறது. இப்போ அடுத்து இதற்கான கேசஸ் பார்ப்போம். தொடர்புடைய கேசஸ் பார்த்தீங்கன்னா இதை நோட் பண்ணிங்க, தேஸ்ராஜ் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீர் 2005 கிரிமினல் லா ஜேர்னல் 1677 ஜம்மு அண்ட் காஷ்மீர். இந்த வழக்கு என்ன சொல்கிறது என்பதை பற்றி படவிலக்கத்தை பார்த்தா நமக்கு எப்பவுமே ஈஸியாக புரியும். இவர் அந்த பேங்கினுடைய வங்கியினுடைய மேனேஜர், இவர் அந்த பேங்க்கில் கேஷியராக ஒர்க் பண்ணுகிறார். இவர் மீது ஒரு குற்றம் சாட்டப்பட்டு நீதிமன்றத்தில் இங்கே அக்யூஸாக நிற்கிறார். இப்போ என்ன கேள்வி என்று சொன்னால், இப்போ இவருடைய கையெழுத்து போட்டார்ல, அந்த கையெழுத்தானது இப்போது யாருது என்ன நீதிமன்றத்தில் ஒரு வினா எழுகின்ற போது மேனேஜர் வராரு, ஐயா எங்கள் நீதிமன்ற பாக்ஸில் இருந்து, ஐயா இவர் வந்து எங்களுடைய வங்கியில் வந்து கேஷியராக ஒர்க் பண்ணுறாரு, 6 வருடமாக ஒர்க் பண்ணுகிறார், எனவே அவருடைய கையெழுத்தெல்லாம் நன்றாக தெரியும் என்று இவர் சொல்லுகின்ற அந்த ஸ்டேட்மெண்ட் ஆனது ரிலவெண்ட் தான் என்று சொல்வதுதான் இந்த வழக்கு என்று கூறி மேலும் ஒரு வகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.